அன்பார்ந்தவர்களே, மனிதம் மலர, மனிதன் மனிதத்துவத்தோடு வாழ வேண்டும். புதைந்து சிதைந்து கிடக்கின்ற அவனது வாழ்க்கைகளை மனிதத்துவம் தழைத்தோங்க வேண்டும். சட்டம் சட்டம் என்ற சட்டத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மனிதனின் வாழ்க்கை மனித நேயத்தோடு மகத்துவம் மிக்கனாக இந்த மண்ணுலகில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வார்த்தை வழியாக நம்மை அழைப்பு விடுக்கிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து இதை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் அன்னையின் அரவணைப்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களை, புதைக்கப்பட்டிருந்த மனிதத்தை இயேசு உயிர்ப்பித்தார். சிதைக்கப்பட்டிருந்த மனித மாண்பை மாண்புற செய்கிறார். அன்பார்ந்தவர்களை, கண்களால் காண இயலாத கடவுள் கண்களால் காணும் வகையில் மனிதனாக இயேசுவாக மண்ணில் பிறந்த வரலாற்று நிகழ்வு தான் அவரது பிறப்பு. எனவே இன்றைய நற்செய்தியில் சட்டத்தை ஏன் அவர்கள் பின்பற்றவில்லை, ஏன் அவர்கள் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து உண்டார்கள், ஏன் உமது சீடர்கள் சட்டத்தின்படி நடக்காமல் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் பிறர் மீது குற்றம் காணும் எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருந்த இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். உங்களிடத்திலே மனிதநேயம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பி அவர்களிடத்தில் ஆண்டவர் இயேசு என்று உணர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களை, தொடக்க நூல் 1:27 சொல்லுவது போல, படைப்பின் சிகரமான மனிதனை படைத்து அவனுக்கு தன் சாயலை தந்து மற்ற படைப்புகளிடம் இல்லாத அன்பு, பாசம், பரிவு போன்றவற்றை தந்து மனிதனை உயர்த்தினார் ஆண்டவர். ஆனால் தொடக்க நூல் 6:6 வாசித்தோம் என்றால், மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக மனம் வருந்துகிறார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது என்று வார்த்தை சொல்லுகிறது. இதற்கு காரணம் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது, மனிதன் மனிதத்தை இழந்து போய்விட்டான். அவனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்த அன்பு, பாசம், பரிவு போன்றவற்றை தொலைத்து விட்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதன் விளைவாகத்தான் மிருகமான வாழ்க்கையையும் தீமைகள் நிறைந்தவர்களையும் எப்போதும் குற்றம் கண்ணோடு நோக்குகிற சிந்தனைகளும் மனிதனிடத்திலே பெருகிவிட்டது என்று இன்று உணர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய மனிதநேயம் மறைந்து போய்விட்டது என்று அவர் உணர்த்துகிறார். அதனால தான் பசிக்காக கதிர்களை கொய்து உண்டவர்களிடத்திலே சட்டத்தை ஏன் பின்பற்றுதல? சட்டம் தானே முக்கியம், சட்டம் தானே சேவை. சட்டம் சட்டையை போடுற மாதிரி அப்பப்போ இந்த உலகம் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. அதன் வழியாக மனிதத்துவம் இருப்பதில்லை. மனிதன் எல்லா நேரத்திலும் மனிதநேயத்தோடு செயல்பட வேண்டும் என்ற உள்ளுணர்வை தான் இறைவன் இன்று வித்திட விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, அதற்காக ஒரு சில உதாரணங்களை திருவிவிலியத்திலிருந்து சொல்கிறேன். சட்டம் சட்டம் என்று சொன்ன ஒவ்வொரு இடத்திலே சட்டத்தை ஆண்டவர் உடைக்கிறார். லூக்கா நற்செய்தி 5:13 சொல்லுவது போல, வீட்டில் வைத்துக் கொள்ளாமல் வீதிக்கு துரத்தப்பட்ட தொழுநோயாளர்களை அரவணைத்து சுகம் கொடுக்கிறார். சட்டப்படி அவர்கள் ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கணும், ஆனா அவர்களை அரவணைத்து சுகம் தருகிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே, இவள் ஒரு விபச்சாரி, இவள் விபச்சாரம் செய்கிறார், இவள் வாழ தகுதியற்றவள், இவள் மோசையின் சட்டப்படி கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று அவரிடத்திலே அழைத்து வருகிறார்கள். இவளும் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த கயவர்களிடத்திலிருந்து அந்த விபச்சார பெண்ணை அரவணைத்து இனி பாவம் செய்யாதே என்று சட்டத்தை உடைத்து மனித நேயத்தோடு மனித மாண்பை உயர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே, ஓய்வு நாள் பெரியது என்று சொன்ன பெருசுங்க கிட்ட, நீங்கள் ஓய்வு நாளில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதில்லையா? இவற்றை விட மனிதன் மேலானவன் என்று சொல்லி, உயர்ந்தவன் என்று சொல்லி உணர்த்துகிறார். உணர்த்தி 18 ஆண்டுகளாய் உடல் நலம் குன்றிய பெண்ணை சுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம்.
இப்படி சட்டம் சட்டம் என்று ஓடிக்கொண்டிருந்த ஒவ்வொரு இடத்திலே உடைத்தறிந்து மனித நேயத்தையும் மனித மாண்பையும் வளர்க்கிறார் அன்பார்ந்தவர்களே. மனிதம் மலர வேண்டும், மனித நேயம் உயர வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அது நம்ம கிட்ட ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. ஏன்னா சுயநல வரையறை, சுயநல கோட்பாடு இன்று நம்ம கூட அதிகமாக இருக்கிறனால மனிதன் மனிதனாகவே வாழ தகுதி இழந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறான். அதை உணர்வோம், அதிலிருந்து நாம் விடுபடுவோம் அன்பார்ந்தவர்களே. இன்று மனிதநேயம் மிக்க இதயத்தில் இயேசு தங்குமிடமாக இருக்கிறது. மனிதம் மதிக்கப்படுகின்ற இடமே இயேசு பிறக்கும் இடமாக காணப்படுகிறது. எனவே மனிதநேயம் மிக்கவர்களாகவும் மனிதம் மதிக்கப்படுகின்ற மனிதர்களாக வாழ்ந்து இயேசுவுக்கு நமது இதயத்தில் இடம் கொடுப்போம். அப்பொழுது நம்ம குடும்பமும் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் அன்பார்ந்தவர்களே. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, சட்டம் என்பது எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து நல்ல முறையில் வாழத்தான். ஆனால் இன்று அதையே ஆதிக்கமாக கொண்டு சட்டத்தின் பின்பு சென்று மனித நேயத்தை மனித மாண்பை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளமும் மனமாறி உமது பிள்ளைகளாக எந்நாளும் வாழ எங்களை வழிநடத்தும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.